தோழமையான பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளராக சேலம் வடக்கு தொகுதியில் போட்டியிடுகின்ற இன்றைய மேற்கிழக்கு சட்டப்பேரவை உறுப்பினரும் நாளைய சேலம் வடக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான அண்ணன் சதாசிவனை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டத்துக்கு தலைமையேற்றிருக்கின்ற சேலம் மாநகர மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் மாவட்ட உறுப்பினர் சகோதரர் ஏகேசன் பாலவர்களே, இந்த நிகழ்ச்சியை பங்கு கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, சேலம் மேற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் நூ கார்த்தி அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சார்பிலே சேலம் வடக்கு தொகுதிக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற சகோதரர் சக்திய சேகர் அவர்களே, பிஜேபியுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் சசிகுமார் மற்றும் கோபிநாதனுடைய ஏனைய நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஏனைய நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சகோதரர் எஸ் கே செல்வன் அவர்களே, நான் குறிப்பிட்டு பேசியிருக்கின்ற பேசாமல் பேசலாம் இருந்தாலும் கூட மேடையில் வீற்றிருக்கின்ற முன்னோடிகளே, இவர்களுக்கெல்லாம் மேலாக இந்த தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்கிற முனைப்போடு கடந்த 1.5 ஆண்டு காலமாக முழு மூச்சோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த சட்டப்பேரவைக்கு உட்பட்ட பகுதி கழக செயலாளர்கள் சூரமங்கலம் பகுதி செயலாளர் ஆரியப்பன் அவர்களே, அம்மாப்பேட்டை பகுதி கழக செயலாளர்கள் சகோதரி யாதவமூர்த்தி அவர்களே, தாமரைச்செல்வன் அவர்களே, டி கே மணிகண்டன் அவர்களே, அருள்ராமன் அவர்களே, அஸ்தமத்தி பகுதி கழக செயலாளர்கள் சகோதரர் குமார் அவர்களே, சகோதரர் பிரகாஷ் அப்பாதன் அவர்களே, பிரகாஷ் ரஞ்சித் குமார் அவர்களே, மேலும் கண்ணங்குறிச்சி பேராட்சியிலிருந்து திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற முக்கிய தலகர்த்தா வழிபடுகின்ற வட்டக்கழக செயலாளர்களே, வட்டக்கழகத்தில் இருக்கின்ற பூத்த பொறுப்பாளர்களே, இதற்கு முன்பாக ஆவேசமாக பேசி அமர்ந்திருக்கின்ற சகோதரர் ஜெகசன் அண்ணாதுரை அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, மகளிரை சார்ந்த சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இங்கே சகோதரர் அண்ணாதுரை ரொம்ப வேகமாக பேசினார்கள். பேச்சிலே மட்டும் வேகம் இருக்கக்கூடாது. அவருடைய வேகத்தை இந்த சட்டப்பேரவை தொகுதி 2021 ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தோற்பதற்கு 4 வார்டுகள் முக்கிய களம் அமைந்தன. அந்த வார்டுகளில் ஒன்று 12வது வார்டு. அந்த 12வது வார்டுக்கு சகோதரர் ஜெக்ஸ் அண்ணாதுரை பொறுப்பேற்க வேண்டும். இந்த 4 வார்டுகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். அதை நான் குறிப்பிடுவதற்கு அண்ணாதுரை பொறுப்பேற்பதற்கு காரணம், அந்த காரணம் தனியாக சொல்லணும். அதனால அந்த ஆவேசத்தை வீராவேசத்தை எல்லாம் ஜங்ஷன் அண்ணாதுரை செயல்வழிகளை காட்டணும். செயல்வழி காண்பிக்கப்பட்டால் நேற்று பேசினார் அவர், எனக்கு சீட்டு கொடுத்துன்னு சொன்னார். செஞ்ச அடுத்த முறை பொதுச்சாட்டு சொல்லி சீட்டு பெற்றுதான் செய்ய வேண்டாம், சீட்டு கிழிக்கப்படும். சரி, இன்றைக்கு இந்த சட்டப்பேரவை தொகுதி நம்முடைய தோழமை கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி சில பேருடைய முழுவில் சட்டத்தை நான் கடந்த 1 வாரமாக கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். யாரெல்லாம் என்று பெயர் எனக்கு தெரியும். அவர் சொல்வதிலே ஒரு ஆனந்தம். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே வடக்கு தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு 7000 வாக்கு வித்தியாசத்திலே தோல்வியை தழுவினோம். தோல்வியை தழுவவில்லை, ஒரு குறிப்பிட்ட சில வார்டுகளில் நாம் சரியாக வேலை செய்யாததால், கொடுக்கப்பட்டதை சரியாக சேர்க்காத காரணத்தினாலே தோல்வி தழுவுவதை
அவருடைய எண்ணம் ஈடேற வேண்டியதுதான் என்ற அடிப்படையில் தான் 1.5 ஆண்டுகளாக நானும் நீங்களாம் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி பணியாற்றுகின்ற நேரத்திலே தான் ரெட்டை இல்லாமல் கூட்டணி கட்சி ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற ஆதங்கம் உங்களுக்கு உண்டு. அந்த ஆதங்கம் தவறை என்று சொன்னாலும் கூட இன்றைய நாமெல்லாம் போட்டியிடுவது மாம்பழம் அல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியில அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் போட்டியிடுபவர் எடப்பாடியார் என்பதை நீங்கள் பார்க்கிறார். நான் குடிப்பதற்குண்டான காரணத்தை விளக்குகிறேன். 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலே சுமார் 70 தொகுதிகள் நம்முடைய தோழமை கட்சிக்கு நாம் ஒதுக்கின்றோம். ஒதுக்கின்றதை காட்டிலும் அவள் போட்டியிடுகிறார். தோழமை கட்சிகளெல்லாம் இணைந்தால்தான், இணைந்து வெற்றி பெற்றால்தான் எடப்பாடியார் முதலமைச்சர் என்பதை நீங்கள் இதோ நாம் இருக்கிற தொகுதியை வெற்றி பெற்றால் மட்டும் நாம் அந்த இலக்கை அடைய முடியும். அவர் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். நான் காலையில் குறிப்பிட்டதை போல சுமார் 70 தொகுதிகளிலே தோழமை கட்சிகள் போட்டியிடுகிறார். நாம் போட்டியிடவில்லை, அவள் தானே போட்டியிடார். நமக்கு கோச்சிட்டு இருந்துவிட்டால் 70 சட்டமன்ற தொகுதிகளிலே நாம் மெத்தனத்தை கடைபிடித்தால், சோம்பேறித்தனத்தோடு இருந்துவிட்டால் 70 தொகுதிகளில் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை எதிர்கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஆட்சி அமைக்க சொன்னால் 120 தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும். 70 தொகுதிகளில் 60 தொகுதிகளை நாம் உழைக்காமல் விட்டு விட்டோமா, இன்னும் 60 தொகுதிகளை எதிர்கட்சி பெற்றுவிட்டால் நாம் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? 70 தொகுதியில் 60 தொகுதி தாராளமாக வெற்றி பெற்றுவிட்டால் மீதி இருக்கின்ற 60 தொகுதிகளை, மீதி இருக்கின்ற 170 தொகுதிகளை குறிப்பிட்டு எதிர்கட்சி வெற்றி பெறுவதற்கு சுலபமாக இருக்குமா? இருக்காது? சொல்லுங்க. அதனால் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், விரட்டி அடிக்கப்பட வேண்டும். எடப்பாடியார் முதலமைச்சராக சொன்னால் நாம் போட்டியிடுகின்ற தொகுதிகளை காட்டிலும் நம்முடைய தோழமை கட்சி கொண்ட அத்தனை தொகுதியும் நாம் வென்றாக நம்ம இருக்கு. அதுதான் நாளைக்கு நாம் வெற்றி பெற்று 10 சட்டமன்ற தொகுதிகள் எம்எல்ஏக்கள் நமக்கு குறைவாக இருந்தால் யார் கை கொடுப்பார்கள்? பாட்டாளி மக்கள் கட்சி கை கொடுக்கும், பாரதிய ஜனதா கட்சி கை கொடுக்கும், அமமுக கை கொடுக்கும். எனவே வடக்கு தொகுதியிலே போட்டியிடுபவர் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சதாசிவம் எண்ணாமல், மேற்கு தொகுதியில் போட்டியிடுபவர் பாட்டாளி மக்கள் வேட்பாளர் காட்டி எண்ணாமல் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்திற்கு வேட்பாளர் எடப்பாடியார் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும்.